திமுக கட்சியை சேர்ந்த வைஷ்ணவி அவர்கள் தாவேகா கட்சியினுடைய தலைவரான விஜய் அவர்கள் மீதும் தாவேகா தொண்டர்கள் மீதும் நேத்து கோயம்புத்தூர் கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எதுக்காக இந்த கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து திமுகல சேர்ந்துட்டேன், தாவேகா கட்சிக்கு எதிரா நான் பேசுறேன், இந்த மாதிரி ஒரு சில காரணங்களை வச்சுக்கிட்டு தாவேகா தொண்டர்கள் வந்து சோசியல் மீடியாஸ்ல ரொம்ப ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க, இந்த மார்பிங் வீடியோஸ் எல்லாம் செஞ்சு பதிவிடுறாங்க. இதுக்காக வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு அறிக்கை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா அவர் பக்கத்துல இருந்து ஒரு பதிலையும் ஆனா அவரும் சைலண்டா இருக்காரு. சோ இதுக்கெல்லாம் எதிர்த்து தான் நான் வந்து இந்த கம்ப்ளைண்டே கொடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் நிறைய இடங்கள்ல தனிப்பட்ட நபர்கள் ஒவ்வொருத்தங்களும் யாரு தாவேகாக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே எங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருந்தாரு. அண்ட் நான் அவர் கட்சியில இருந்து வெளியேறின காலம் தொட்டே நிறைய பெண்கள் ஐடியாலஜிக்கலா நாங்க ஸ்டாண்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு அவங்க ஆப்போசிட்ல இருந்து நாகரிகமான ஒரு அரசியல் விவாதத்தை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆனா அது இங்க நடக்கிறது இல்ல அப்படிங்கறதா உண்மை. சோ அதை கண்டித்து அவர் விர்ச்சுவல் வாரியர்ஸ் மேல அவர் ஏன் ஒரு அறிக்கை கூட வெளியிட மாட்டேங்கிறாரு அப்படிங்கறத எங்களோட கேள்வி. விளம்பரத்துக்காக நிச்சயமா இல்ல. எங்க அரசியல் களத்துல நேர்மையான நியாயமான விவாதங்களை எடுத்து வச்சா அது அட்டென்ஷன் சீக்கர் அப்படிங்கிறது இல்ல இல்லையா? ஓகே, ஒரு பக்கம் இது கரெக்டான விஷயம் தான். சோஷியல் மீடியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பிளாட்ஃபார்மை சரியா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஒருத்தவங்க ஒரு கட்சி மாறிட்டாங்க அப்படிங்கிறப்போ நீங்க வந்து அவங்கள தகாத வார்த்தைகளை திட்டுறதும் அவங்களை கமெண்ட் பண்றதும் இதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு ஒரு தரப்பு மக்கள் சொல்றாங்க. இன்னொரு தரப்புல எல்லாமே கரெக்ட் தான், ஆனா நீங்க கூட தான் ஒரு கட்சியினுடைய தலைவர்னு பார்க்காம அவரை பத்தி ரொம்ப மோசமான ட்வீட்ஸ் போடுறது, அதுவும் ஒருமையில திட்டி போடுறது. சரி, ஓகே, அது கூட நீங்க வந்து உங்களுடைய வன்மத்தையோ இல்ல வந்து உங்க கட்சிக்கு நீங்க நேர்மையா இருக்கீங்கன்னு காட்டிக்கிறதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொன்னாலுமே தமிழ்நாட்டுல எவ்வளவோ பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. முக்கியமா பெண்களுக்கான பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் அவ்வளவு நடக்குது. அதுக்கெல்லாம் எதுக்குமே குரலே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆனா கேட்டா நான் வந்து ஒரு இளம் பெண் அரசியல்வாதி அப்படின்னு சொல்லிக்கிறீங்களே, இது என்ன கணக்குல வரும்னு சொல்லி மக்கள் எல்லாம் கேட்கறாங்க.